போக்கத்தவனுக்கு போக இடம் இல்லையா, வக்கத்தவனுக்கு வாழ வழி இல்லையா. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ கூட்டணி கணக்குகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதும், கூட்டணி அமைச்சுக்கிட்டு இருக்கிறதும் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இருக்கிற கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிறதுக்கு நாங்கள் தொங்கிருவோம் தொங்கி அப்படின்னு சொன்ன டிடிவி தினகரன் போய் அதே கூட்டணியில் தொங்குன்னு தொங்கி அங்கே போய் விழுந்திருக்காரு. அன்புமணியோட நிலைமை டிடிவியோட மோசமான நிலைமை. அந்த டிடிவி தினகரனுக்காவது அந்த கட்ஸ் இருந்துச்சு, வெளியே பேச முடிஞ்சிச்சு. ஏதோ ஒரு காரணம், எங்கள் கட்சிக்கு அடிப்படை துரோகம் செஞ்சவர் எடப்பாடி, அதனால் போக மாட்டோம் அப்படின்னும், இறுதியில் ஏதோ ஒரு நெருக்கடியின் காரணமாக, ஏதோ ஒரு நெருக்கடி இல்லை, தெரிஞ்ச நெருக்கடி தான், நெருக்கடியின் காரணமாக போய் இணைஞ்சிருக்கார். ஆனால் அன்புமணிக்கு அந்த துணிச்சல்லா அப்படின்னு பேப்பரில் எழுதிட்டா கூட ஓடி போய் அழிச்சிருவார் அன்புமணி. அப்படியான துணிச்சலுக்கும் அன்புமணிக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவர் 2014 போய் காலில் விழுந்ததோடு சரி. சொல்லப்போனால் ஊழல் பண்ணப்பவே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் பிஜேபி இதுக்கெல்லாம் தயங்க மாட்டாங்க, துணிஞ்சு மிரட்டுவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால 2014 போய் காலில் விழுந்ததோடு சரி. கிட்டத்தட்ட 15 வருஷமாக எழுந்துக்கவே இல்லை அன்புமணி. அப்படியாத்தான் அன்புமணியோட பொழப்பு போய்கிட்டு இருக்கு. அவங்க அப்பாவையே துணிஞ்சு எதிர்க்க முடிஞ்ச அன்புமணியால் பாஜகவை எதிர்த்து மூச்சு கூட விட முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இப்படி பரபரப்பான கூட்டணி கணக்குகள் அமைஞ்சிருக்கு. அதிமுக பிஜேபி என்டிஏ கூட்டணி நடந்திருக்கு. டிடிவி தினகரன் போய் சேர்ந்திருக்காரு. இதையெல்லாம் தாண்டி தினகரனை விட மிக மோசமான நிலைமையாக மறுபடியும் அன்புமணி ராமதாஸ் பியூஷ் கோயலை போய் சந்திச்சிருக்கார். எடப்பாடியை ஏற்கனவே சந்திச்சிட்டாரு, கூட்டணி அறிவிச்சிட்டாரு. தொகுதி பங்கீடு மட்டும் மிச்சம் இருக்குது. இருந்தாலும் மறுபடியும் பியூஷ் கோயலை போய் நேற்று சென்னையில் சந்திச்சிருக்காரு. பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆங்கிலத்தில் பட்டையை கிளப்பி பிச்சு உதறி இருக்காரு. அது குறித்து தான் கொஞ்சம் சோகமான நிலைமையெல்லாம் இருக்குது அன்புமணிக்கு. அது என்னங்கிறது குறித்து தான் கொஞ்சம் விவரமாக பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். பியூஷ் கோயலை அன்புமணி சந்திச்சுட்டு வந்தார். டிடிவி தினகரனாவது அதாவது ஏற்கனவே கடுமையாக எதிர்த்தாச்சு, கடுமையாக பேசியாச்சு, போய் நேரடியாக சமரசம் ஆக முடியல. பட் கூட்டணியில் இடம்பெற வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் பியூஷ் கோயல் வழியாக கூட்டணியை அறிவிச்சாப்புல டிடிவி தினகரன். ஆனால் அன்புமணி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை அவங்க வீட்டுக்கு போய், தைலாபுரத்துக்கு எடப்பாடி வந்து இல்லை பனையூருக்கு எடப்பாடி வந்து கிடையாது. பனையூரில் இருக்கிற அன்புமணி போயஸ் கார்டனில் இருக்கிற கிரீன்வேஸ் சாலையில் இருக்கிற எடப்பாடியோட இல்லத்துக்கு போய் கூட்டணியை பேசி முடித்து காலிலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வந்து நாங்கள் மெகா கூட்டணி அமைச்சு விட்டோம், இன்னும் மெகா கூட்டணிக்கு பல பேர் வருவாங்க அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் முடிச்சுட்டு கூட்டணியை இறுதி பண்ணிட்டு வந்துட்டார். தொகுதி பங்கீடு மட்டுமே மிச்சம் இருக்குது. அதுலேயும் எடப்பாடி என்ன சொல்லியிருந்தார்னா, அதை கூட முடிச்சிட்டோம், வெளியே சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் அப்படி இருக்கிற அன்புமணி வந்து மறுபடியும் பியூஷ் கோயல் யார் அப்படின்னா எம்பியாக இருக்கார். இப்போ தொழில்துறை அமைச்சராகவும் ஒன்றிய அமைச்சராகவும் இருக்கார். தமிழ்நாட்டோட தேர்தல் பொறுப்பாளராக அவர் அறிவிச்சிருக்காங்க. அவர் இங்கே வந்து நாளைக்கு தான் 23 மோடி தமிழ்நாட்டுக்கு வருகை புரிகிறாரு. அப்போது அதுக்குள்ளே கூட்டணி வந்து இறுதி செஞ்சு கூட்டணி கட்சிகளை மேடை ஏற்றணும் அப்படின்னு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சோ அதே சினாரியோ தான். எப்படி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி வருவதற்கு முன் மோடி பங்கேற்கிற அந்த பொதுக்கூட்ட மேடைக்குள்ளே கூட்டணியை இறுதி செஞ்சுட்டு தலைவர்களை மேடையில் நிற்க வச்சு எல்லாருக்கிட்டையும் கையை குலுக்கி கையை உயர்த்தி தங்கள் பலத்தை காட்டணும், நாங்கள் ஆர்டர் போகிறத நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு வேலையை அப்போ மோடி பாஜக செஞ்சாங்களோ, அப்போ எப்படி மோடியோட மேடையில் போய் ராமதாஸும் அன்புமணியும் நின்னாங்களோ, அதுபோல் 23ஆம் தேதி மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்குள்ளே கூட்டணியை இறுதி செஞ்சு தேர்தல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும், மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்களை மேடை ஏற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோட தீவிரப்படுத்தி கூட்டணி கட்சிகள் எல்லாம் மிரட்டி அடிபணியை வச்சு சேர்த்துருக்காங்க. அப்படி அதற்கான வேலையாக பியூஷ் கோயல் வந்து தமிழ்நாடு நேற்று வந்தப்போ சென்னையில் அன்புமணி போய் மீண்டும் காலில் விழுந்து, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஆளாக எப்படி வந்து சேர்ந்தேன் பார்த்தீங்களா, என்ன மனசில் வச்சுக்கோங்க, வழக்கு இப்போ நீதிமன்றத்துக்கு வருது, அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது, நீங்கள் அதை சொல்லி மிரட்டினீங்க, நான் சொன்ன பேச்சை கேட்டுட்டேன், சரியா, இனிமேல் நம்மளை நீங்கள் அதை தொடக்கூடாது, ஓகேவா, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன், காலில் விழுனாலும் காலில் விழுறேன், அப்படி ஓரமாக உட்கார சொன்னாலும் ஓரமாக உட்காடுறேன், இதுக்கு ஏன் நீங்கள்லாம் கோச்சிக்கிறீங்க, நான் எல்லாத்தையும் செய்வேன். எங்கள் அப்பா தான் அப்படி இப்படி கொஞ்சம் முரண்டு பிடிப்பார், அவரையும் சரி பண்ணிடலாம், அது எங்கள் பர்சனல் மேட்டர், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல்கிட்ட சமாதானம் பேசிட்டு காலில் விழுந்துட்டு வந்துட்டார். பியூஷ் கோயலே வந்து ஒரு 60-61 வயதான நபர்,
ஒரு ஒன்றிய அமைச்சர், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் குருமூர்த்தி, அவன் ஒரு பொறுக்கி. குருமூர்த்திங்கிற துக்ளக் குருமூர்த்தியை தான் நம்ம சொல்கிறோம். அவன் தமிழர்களை இழிவாக பேசுகிறான், நீதிபதிகளையும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளையும் இழிவாக பேசுகிறான். அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு அப்படிங்கிறதுல தான் நம்ம பேசுகிறோம். அப்படி அந்த குருமூர்த்தியை போய் சந்தித்து ஒன்றிய அமைச்சரான பியூஷ் கோயல் வந்து படுத்தே விட்டானையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சந்திச்சுட்டு வெளியே வரும்போது குருமூர்த்தியை பார்த்துட்டு சாஷ்டாங்காம இப்படி படுத்துக்கிட்டு, குருமூர்த்தி சாதாரணமாக வணக்கம் சொல்கிறான், நின்றுக்கிட்டு இருக்கான். ஒன்றிய அமைச்சர் வந்து குருமூர்த்தியை 90 டிகிரி வளைஞ்சு நின்று வணக்கம் சொல்லிட்டு வண்டியில் ஏறுறாரு. அப்படி குருமூர்த்தி டயரை அன்புமணி பாஷையில் சொல்லணுன்னா டயர் நக்கி, ஜெயலலிதா கார் டயரில் விழுந்தாங்க, ஜெயலலிதா காலில் விழுந்தாங்க அப்படிங்கிற காரணத்தினால எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் அன்புமணி பார்வைக்கு டயர் நக்கியாக தெரிஞ்சாங்க. டயர் நக்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதே அன்புமணி தான், அது அறிமுகப்படுத்தினதே அன்புமணி தான். அப்படி எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அன்புமணி பார்வைக்கு காலில் விழுந்ததுனால டயர் நக்கியாக தெரிஞ்சப்ப எப்படி பியூஷ் கோயல் மட்டும் டயர் நக்கியாக தெரியாமல் இருப்பார்? அப்போ அவர் வெளியில் சொல்லாமல் இருக்கலாம், கூட்டணியில் இருக்குமே, கூட்டணி முடிச்சிட்ட பிறகு, தேர்தல் முடிச்சிட்ட பிறகு சொல்லலாம் அப்படின்னு அமைதியாக இருக்கலாம். இருந்தாலும் அன்புமணி மனசை திரை போட்டு காட்டக்கூடிய அரசியல் வெங்காயம், அதை உங்களுக்கு கண்டிப்பாக அவரோட மனசாட்சியை நாங்கள் திரை போட்டு காட்டுறோம். அன்புமணி பியூஷ் கோயலையும் டயர் நக்கியாக தான் கருதியிருப்பார். அப்போது அப்பேற்பட்ட டயர் நக்கி காலில் ஏன் அன்புமணி போய் விழணும் அப்படிங்கிறதான் நாங்கள் கேட்குறோம். உங்கள் பார்வைக்கு அவர் டயர் நக்கி தானே, எடப்பாடி டயர் நக்கி தானே, பன்னீர்செல்வம் டயர் நக்கி தானே, அந்த கணக்கில் பியூஷ் கோயலும் டயர் நக்கி தானே. ஒரு டயர் நக்கி காலில் போய் நீங்கள் டயர் நக்கியாக விழுந்துட்டு வரீங்களே, உங்களுக்கு மான ரோசை இல்லையா அப்படின்னு கேட்குறோம். தன் தந்தையை எதிர்க்க துணிச்சல் இருந்த அன்புமணிக்கு ஏன் பாஜகவை எதிர்க்க துணிச்சல் இல்லை? ஏன் இல்லை? என்ன காரணம்? ஒரு வழக்கை எதிர்கொள்ள முடியாது அவங்களால? சரி, அது உங்களுக்கு பொய் வழக்குன்னா நீங்கள் எதிர்கொள்ளலாம், உண்மையான வழக்குனாலும் எதிர்கொண்டு துணிந்து நில்லுங்க, அரசியல் காலம் அதுதானே. ஒரு வழக்குக்கு ஒரு அரசியல்வாதி பயப்படுவான் அப்படின்னா அந்த நபர் எப்படி ஒரு அரசியல்வாதியாக மக்கள் தலைவனாக இருக்க முடியும்? எதிர்கொண்டு தான் பாருங்களேன், சிறை சென்று தான் பாருங்களேன். பேரம்பேத்தி எடுத்துட்டீங்க, இன்னும் என்ன வாழுது உங்களுக்கு? போய் சிறைக்கு போயிட்டு ஒரு தலைவனாக திரும்பி வாங்களேன். இப்போதான் தலைவன் இல்லாமல், ஒரு புரிதல் இல்லாமல் டயர் நக்கியாக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சிறைக்கு போயிட்டு தலைவனாக திரும்பி வரந்தா என்ன கெட்டு போச்சு? சசிகலா போயிட்டு 4 வருஷத்தில் சிறை தண்டனை முடிச்சுட்டு வரலையா? நீங்க 4 வருஷம் தமிழ்நாட்டில் இருந்தா இல்லாம போயிட்டீங்கன்னா தமிழ்நாடு வளவளத்து போயிடுமா, கிடுகிடுத்து போயிடுமா? உங்க அப்பா சொன்ன மாதிரி அண்டம் நடுநடுங்க, ஆகாசம் கிடுகிடுங்க, ஏதாவது நடந்துருமா என்ன? ஒன்றும் நடக்காது. ஏன்னா நீங்கள் இருந்தாலே அப்படித்தான், இங்கே ஒன்றுமே நடக்காது, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க. அந்த பியூஷ் கோயலை சந்திச்சுட்டு வந்து அன்புமணி அந்த ஊடகங்களுக்கு, வட இந்திய ஊடகங்களுக்கு என்ன பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா, அதை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், இங்கிலீஷில் கொடுத்துருக்காரு. த லாஸ்ட் 5 years has been worst rule தமிழ்நாடு has ever seen. We have a very incompetent chief minister who doesn't know what is happening in his state. எவ்ரி டே தேர் இஸ் அ கரப்ஷன் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் கடைசி 5 வருஷத்தில் ரொம்ப மோசமான ஆட்சி நடைபெற்றதாகவும், மோசமான முதலமைச்சர் நமக்கு கிடைச்சதாகவும், அவரோட ஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியாத மாதிரியான ஒரு முதலமைச்சர். லிட்ரலாக இவங்க வைக்கிற குற்றச்சாட்டோட பேர் என்னென்னா பொம்மை முதலமைச்சர். அதை தான் சொல்ல வர்றார் அன்புமணி அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு. லைக் நர்சஸ் ஆர் ப்ரொடெஸ்டிங், சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் ஹவ் பீன் ப்ரொடெஸ்டிங், noon meal workers have been protesting, teachers have been protesting, professors have been protesting, doctors have been protesting, poultry workers have been protesting in every section of society. Everybody is angry. I have done a 100-day Padayatra recently, and wherever I went, like not one person supported the DMK. அது மட்டும் இல்லாமல் தினம் கரப்ஷன் ஊழல் புகார்கள் வருதான், தினம் ஒரு போராட்டங்கள் நிகழுதான், மக்கள் போராட்டங்கள் நிகழுதான். அதாவது சமூகத்தோட பல்வேறு தளங்கள்லேருந்து போராட்டங்கள் நிகழுதான். என்ன அப்படின்னா, நர்சஸ் ஹேஸ் பின் ப்ரொட்டஸ்டிங், சானிடைஸ் ஒர்க்கர் ஹேஸ் பின் ப்ரொட்டஸ்டிங், நூன் மீல் ஒர்க்கர்ஸ் ஹேஸ் பின் ப்ரொட்டஸ்டிங், டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், போல்ட்ரி ஒர்க்கர்ஸ் ஹேஸ் பின் ப்ரொட்டஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக குற்றச்சாட்டை திமுக அரசு மேலே வச்சுட்டு போங்க. எதிர்கட்சியாக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கீங்க, நீங்கள் குற்றச்சாட்டை வச்சுருக்கீங்க. நர்ஸுங்க, டீச்சருங்க, டாக்டருங்க, தூய்மை பணியாளருங்க போராட்டம் நடக்குதுங்க, ஆட்சி கெட்டு போச்சுங்க, ஆட்சி நிலையான ஆட்சி இல்லைங்க, தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரியலைங்க, வைக்கிறீங்க. நியாயம்தான், வாஸ்தவந்தான். ஆனால் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டில் தானே இருந்தார்.
அன்புமணி ராமதாஸுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே இருக்குது. அன்புமணி ராமதாஸ் ஒன்றும் திமுக கூட்டணியில் இல்லைல்ல, அன்புமணி ராமதாஸ் எதிர்க்கட்சி அரசியலை தானே செய்கிறாரு. அப்போ அன்புமணி ராமதாஸ் தூய்மை பணியாளர்களோட போராட்டத்துக்கு போய் துணை நின்னாரா? அன்புமணி ராமதாஸ் செவிலியர்களோட போராட்டத்துக்கு போய் துணை நின்னாரா? அன்புமணி ராமதாஸ் சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையில் போய் துணை நின்னாரா? நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க, நாம் அதையும் சேர்த்துக்கிறோம். அன்புமணி ராமதாஸ் அனகாபுத்தூரில் மக்களை தூக்கி குப்பையை வீசுகிற மாதிரி அரசு, இதே அரசு நாம்பளும் குற்றம் சாட்டுறோம். இதே அரசாங்கம் எளிய மக்களை நீதிமன்றத்தை தீர்ப்பை உதாரணம் காட்டி தூக்கி வீசிச்சு. அங்கே போய் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் வரைக்கும் எளிய மக்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட விட மாட்டோன்னு போய் களத்தில் உட்கார்ந்தீங்களா? உட்கார்ந்து பாருங்களேன் பார்ப்போம். காட்டினீங்களா? ஆசிரியர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், எந்த ஒரு போராட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 5 வருஷம் இல்லை, இந்த 5 ஆண்டு இல்லை, இது வரைக்கும் எந்த மக்கள் போராட்டத்தில் மக்களோட மக்களாக நின்றுருக்கு? சவால் வர்றேன் நான். எந்த மக்கள் போராட்டம்? நீங்கள் எடுக்கிறதெல்லாம் மதுவிலக்கு போராட்டம். ஏதாவது ஒரு தொகுதியை ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை தேர்தல் காலத்தில் நீங்கள் இன்னொன்று சொன்னால் என்ன, நெய்வேலி அந்த என்எல்சி பிரச்சனை சொல்லலாம். ஏன்னா அதையும் ஒரு நாள் அடையாள போராட்டமாக நடத்தி அரசு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றலைன்னா அப்புறம் அறுத்து தள்ளிடுவோம். தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிரும்னு பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் அன்புமணி, இதே அன்புமணி வாய்கிலேயே பேசுனது இன்னமும் இருக்குது. ஆனால் அறுத்து தள்ளினீங்களா? கிழிச்சு தள்ளினீங்களா? என்எல்சி நிர்வாகம் ஸ்தம்பிச்சிச்சா? என்னத்தை பண்ணீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் எந்த ஒரு மக்கள் போராட்டம், இதெல்லாம் நீங்கள் உங்கள் அடையாள அரசியலுக்கு பண்ணுறது. மக்கள் இப்போ நீங்கள் சொன்னது தானே மக்கள் போராட்டம். என்ன இந்த செவிலியர்கள் பிரச்சனை மக்கள் போராட்டம் தானே, தூய்மை பணியாளர் பிரச்சனை சமூகத்தோட பிரச்சனை தானே. ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி, உங்கள் பின்னாடி தான் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் கூஞ்சி நிற்கிறானே வச்சுப்போமே, ஏன் அன்புமணி போய் போராடல? ஏன் அன்புமணி போய் அந்த மக்களுக்காக துணை நிற்கல? போராட்டத்தை, செவிலியர்களோட போராட்டத்தை, தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தை, அனகாபுத்தூர் மக்கள் தூக்கி எறியப்படுறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விடப்படுற சவால். நாங்கள் இருக்கிற வரைக்கும் யாரையும் தொட்டு பார்க்க முடியாது. நீதிமன்றம் சொன்னால் என்ன, அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தாருன்னு நாங்கள் மக்கள் பக்கம் நிற்போன்னு துணிச்சல் இருந்தா அன்புமணிக்கு துணிவு இருந்தா சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்லலை? ஏன் போல? ஏன் ஒரு ட்வீட் பண்ணல? ஏதாவது நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தானே, உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் அரசியல் கட்சி தாங்கிறது ஞாபகம் இருக்குது தானே, அரசியல் கட்சி மக்களோட களத்தில் நிற்கணுங்கிறது தெரியும் தானே. தெரியுமா தெரியாத அன்புமணிக்கு? என்ன போய் அறுத்து தள்ளினீங்க? பட்டியல் போட்டு வச்சுக்கிட்டு ஆங்கிலத்தில் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டா போதுமா? இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால் ஆட்சி மாற்றம் வேணும், நாங்கள் மெகா கூட்டணியை கிழிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்சி மாற்றம் வந்துடுமா? ஏன் போய் நிற்கல? எதிர்க்கட்சி தலைவரான இவர் கூட்டணியில் இருக்கிற இதே டயர்னக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்து தெரிவிக்கல. எத்தனை வாய்ப்பு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்களுக்கு ஆதரவாக போராட, எத்தனை வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைச்சிச்சு? ஏன் நீங்கள் பண்ணல? ஏன் தூய்மை பணியாளர் பிரச்சனை எதிர்க்கட்சி எடுக்க முடியாதா? அனகாபுத்தூர் பிரச்சனையை எதிர்க்கட்சி எடுக்க முடியாதா? எதிர்க்கட்சியோட ஒன்றிணைஞ்சு நீங்கள் போராடி இருக்க முடியாதா? அந்த மக்களுக்கான வாழ்வாதார உரிமையை வாங்கி கொடுக்க முடியாதா? இதை எல்லாம் கிழிக்க துப்பு இல்லாத நீங்கள் வேறு என்னத்துக்கு நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க, அரசியல் நடத்துகிறீங்க? எதுக்காக நிற்கிறீங்க? அப்போது ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தே இதுக்கு இந்த மக்கள் பிரச்சனைக்கு ஆதரவாக குரல் எழுப்பாத, துணை நிற்க துணிவில்லாத நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை வச்சு என்ன கழட்டவா போகிறீங்க? ஆட்சி அதிகாரம், அரசு எந்திரம், அதிகாரம் எப்பவும் எளிய மக்களுக்கு எதிராக தான் இருக்கும். கட்சி மக்களுக்கான கட்சியாகவே இருந்தாலும், கட்சி மக்களுக்கான கொள்கை கொண்ட கட்சியாகவே இருந்தாலும், அதிகாரம் பல இடங்களில் மக்களுக்கான, எளிய மக்களுக்கான அந்த மக்கள் பக்கம் நிற்கிறதுல சமரசம் செய்கிற மாதிரியானது தான் இந்த அரசு கட்டமைப்பே. அப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சி இல்லாத போது, ஆட்சியில் இல்லாத போது அப்போவே மக்களுடன் துணை நிற்காத யாரும், இன்னும் ஒரு படி மேலே எவனும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அந்த எளிய மக்களுக்காக நிற்க மாட்டான் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது அன்புமணிக்கும் பொருந்தும். இந்த போராட்டங்களை நீங்கள் அன்புமணி இனி எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி ராமதாஸும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்க வேண்டியது நம்மளோட மிக முக்கிய கடமை. எதிர்க்கட்சி அரசியலை நீங்கள் ஒழுங்காக கிழிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பேச உங்களுக்கு யோகியதை இருக்குது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நம்ம நினைவுபடுத்துவோம். அதுக்கப்புறம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே வந்து இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. ஐ ஹாவ் டன் 100 days ஆஃப் பாத யாத்ரா ரீசெண்ட்லி, வேரெவர் ஐ கோ நாட் 1%, நாட் அ சிங்கிள் பர்சன் சப்போர்ட் டிஎம்கே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உங்களுக்கு அறுத்து தள்ளிட்டாங்களா?
நீங்கள் போன 100 நாள் பாத யாத்திரையில் யாருமே திமுகவுக்கு ஆதரவு தராமல் போட்டோம். மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் பாதிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போம். மக்களுக்கு வந்து திமுக எதிர்ப்பு மனநிலையில் தான் இருக்குதுன்னு வச்சுப்போம். நீங்கள் என்ன அறுத்தீங்க? நீங்கள் என்ன அறுத்து தள்ளினீங்க? எந்த போராட்டத்தில் அந்த மக்களோட போய் நின்னீங்க? நம்ம இது முன்ன கேட்ட கேள்வியே தான். அந்த கேள்வியே இந்த கேள்விக்கும் அன்புமணிக்கு பதில் சொல்லும் அப்படின்னு நினைக்கிறேன். இறுதியாக அங்கே இருந்த ரிப்போர்ட்டர், தமிழ்நாட்டு ரிப்போர்ட்டர்னா கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ வட இந்திய ரிப்போர்ட்டர்னு நினைக்கிறேன், ஒரு ஃபீமேல ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, ராமதாஸ் வந்து உங்கள் கூட்டணிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு, உங்கள் கட்சி வந்து அன்புமணி கையில் இல்லை, நான் தான் உண்மையான பாமகன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மீனிங்கில் ஒரு கேள்வியை கேட்குறாரு அந்த ரிப்போர்ட்டர். அதுக்கு வி வில் ஹேண்டில் இட் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி வந்து பதில் சொல்கிறார். One question from PMK is now Mr. Ramdas also said that taking you and India alliance will not be applicable because he considers himself. We will handle that when it comes. நல்லா அந்த பதிலை கவனிச்சிங்கன்னா பக்கத்தில் பியூஷ் கோயல் இருக்கார். பியூஷ் கோயலை கூட வச்சுக்கிட்டு வி வில் ஹேண்டில் இட் அப்படிங்கிறாரு. அப்பன் மகன் பிரச்சனையை இந்த வட்டத்தை நம்ம கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பியூஷ் கோயல் 90 டிகிரி வளைவில் போய் குருமூர்த்தியை வணங்கிட்டு வராரு. அன்புமணி சாஷ்டாங்கமாக 360 டிகிரியில் போயிட்டு திரைமறைவில் வந்து பியூஷ் கோயலில் காலில் விழுந்தாச்சு, எடப்பாடி காலில் விழுந்தாச்சு. குருமூர்த்தி தான் ராமதாஸ் வீட்டுக்கு போய் 2 குடும்பத்தை சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு குருமூர்த்தியும் சையது துரைசாமியும் போனாங்க. எங்கே வருது பாருங்கள், கடைசியில் இவங்க ப்ரெஸ் மீட்டில் நின்றுக்கிட்டு வி வில் ஹேண்டில் இட் அப்படிங்கிறான். நீ உன் குடும்ப பிரச்சனையை என்ன வி வில் ஹேண்டில் இட், நான் ஹேண்டில் பண்ணிப்பேன்னு சொல்லுங்கள், ஐ வில் ஹேண்டில்னு சொல்லுங்கள். வார்த்தை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அவர் இருந்து பேசுகிற இடமும் கூட இருந்த நபரும் அவங்க கூட்டணியும் சுற்றி தைலாபுரத்துக்கும் அன்புமணிக்கிட்டையும் குருமூர்த்தியோட லிங்க்கும் ஆர்எஸ்எஸும் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ்நாட்டு கட்சிகளையும் உடைச்சி பந்து மாதிரி விளையாடுறாங்க அப்படின்னு நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு எதிரியாக தான் இருக்கும், பாஜக உங்களுக்கு எதிரியாக தான் இருக்கும். அதே போலத்தான் பாமக கட்சியை நேசிக்கிறவர்களாக நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அன்புமணி தரப்பாக இருக்கலாம், ராமதாஸ் தரப்பாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்கள உடச்சி விளையாடிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் தான், குருமூர்த்தி போன்ற நபர்கள் தான். அன்புமணி அவங்க காலில் விழுந்துக்கிட்டு இருக்கிறது தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க. அன்புமணியால் அவங்க சேர்ந்து ஹேண்டில் பண்ணாலும் பண்ண முடியாது, தனியாக ஹேண்டில் பண்ணாலும் பண்ண முடியாது. ராமதாஸ் என்ன ரூட் எடுக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி.